இதுவரையிலே நாம் செய்த வழிபாட்டினுடைய அந்த பகுதிக்கு என்ன பேருன்னா கிரியை வழிபாடு. கிரியை வழிபாடுன்னு பேரு. இப்ப செய்கிற வழிபாடு இது ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கு என்ன பேருன்னா ஞான வேள்வின்னு பேரு அல்லது ஞான வழிபாடுன்னு சொல்லுவார். இதை ஆகமம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் சத்தியநிபாதம் என்று எடுத்து சொல்லுது. ஞானம் வருவதற்கான வழி எதுவோ அதுதான் சத்தியநிபாதம். ஆக எந்த எந்த இது முடிச்சுட்டு இந்த வழிபாட்டினுடைய பொருள் என்னன்னு நம்ம சொல்லணும். ஆண்டவனை வணங்குவதாயிருந்தாலும் அறிவோடு வணங்க சொன்னது ஆண்டோர்கள். அறிவில்லாமல் எதையும் செய்யாதே என்று நமக்கு எடுத்து சொன்னது நம்முடைய நால்வர் பெருமக்கள் சொன்னாங்க. நுண்ணறிவால் வழிபாடு செய்வார்க்கு உடையான் என்று ஞானசம்பந்தர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கே எங்கே அறிவு இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் விளங்கி நிற்பான். காரணம் அவன் பேரறிவு பரம்பொருள் இல்லையா? அப்ப நீங்க அது எது செல்லுபடியாக அறிவு தான் அங்க போய் செல்லுபடியாக சேரும். அறியாமைன்னா அது போய் சேராது. அறியாமைக்கு இருள்னு பேரு, அறிவு என்பது ஒளின்னு பேரு. ஏன் ஒளியின் முன்னாலே இருள் இல்லாது, அல்லது இருள் சூழுமானா ஒளி இல்லாது. அப்போ வழிபாட்டில் நீ பார்த்து வச்சுக்கோ, என்ன மாதிரி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோ என்று. ஆகவே இந்த வழிபாடு எதை செய்கிறோன்னு நமக்கு தெரியணும். அது தெரியாமல் செய்தோம்னா ஆண்டவன் அருள் புரிய மாட்டான், இருக்க மாட்டான், அந்த இடத்துல இருக்க மாட்டான். நம்ம நால்வர் பெருமக்கள் சொல்கிறாங்க, புறநானூறு சொல்லுகிறது. கந்தம் கந்தம்னா அந்த கந்து என்பதுக்கு கட்டுத்தறின்னு பேர், லிங்கத்துக்கு கட்டுத்தறின்னு பேர். பலிகொள் கந்தம் கைவிட என்று எடுத்து சொல்லுது. அந்த இடத்துல சாமி இருக்க மாட்டான், போயிடுவார்னா அவர் எங்கே போக முடியாது. ஆண்டம் ஆம்னி பிரசன்ட், அவன் எங்கும் போக முடியாது. விளக்கம் இல்லாமல் இருப்பான், அவ்வளோதான். நீங்கள் வேண்டினா விளங்கி நிற்கிறான், நீங்கள் தவறானது செய்தியில் அங்கேருந்து விளக்கம் இல்லாமல் உரைகிறான், உறைஞ்சு போகிறான். உறையுதல் அவனுக்கு இயல்பு அல்லவா? எல்லா இடத்துலையும் உறைந்திருக்கிறான். ஆகவே அறிவு என்பதை முன்னிலைப்படுத்திக்கொள் என்று ஞானசம்பந்தர் சொல்றார். எல்லாருமே சொல்றாங்க. தமிழர்கள் அத்தனை பேரும் அதில் ரொம்ப குறியாக இருந்தார்கள். ஆகவே இந்த வழிபாட்டினுடைய இது என்ன பண்ணீங்க இவ்வளோ நேரம் என்பதற்கு ஓரளவுக்காவது ஒரு வெளிச்சம் காட்டுவது, என்லைட்டன்மெண்ட் என்பதற்காக அமைவது தான் இந்த சொற்பொழிவுகள். இப்படியெல்லாம் அமைத்தார்கள் பெரியோர்கள். இன்றைய தினம் நான் அடியேன் வழக்கம் போல செய்தொண்டர்கள் எப்படி சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்களோ அதுபோல முருகப்பெருமானுக்கு 77 நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அது செய்தொண்டர் புராணம்னு இருக்கு. அந்த செய்தொண்டர் புராணத்தில் ஒவ்வொரு வருஷமாக நாங்கள் ஒரு 3 நாயன் செய்தொண்டர் அவளை பற்றிய சொற்பொழிவுகளை செய்து அதனுடைய அருமையான அருந்தமிழ் கருத்துக்களை நெறிகளை பரப்பி வருகிறோம். இப்போ நம்ம சொல்றது 44வது தொண்டர், செய்தொண்டர் 44. அவர் பேர் நல் அச்சுதனார்னு பேர், நல் அச்சுதனார். இவங்கெல்லாம் இந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் நல்லச்சுதனார் என்பவர் பரிபாடலிலே பாடுகிறார். பரிபாடல் நான் 3 பேரும் பரிபாடல் தான் இந்த வந்தவர் இல்லையா? முதல் நாள் கேசவனார் பார்த்தோம், 2வது நாள் நப்பண்ணனார் பார்த்தோம், இப்போ நல் அச்சுதனார் என்பதை பார்க்கிறோம். மிக விரிவான விளக்கங்களை எல்லாம் சொல்லலாம் என்று தான் வந்தோம். மழை என்பது நம்ம சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அதற்குள்ளே நம்மளுடைய சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்ளலாம். ரொம்ப அதிகமாக தான் சொல்லி உடனே கூட நிறுத்திக்கலாம். அடுத்த வருஷம் கூட நல்ல கூப்பிட்டா வருவார். எனக்கு ரொம்ப பழக்கம் அவர், கூப்பிட்டா வருவார். சரியா? நான்
இந்த பெரியவர் கேட்டார் கந்தரனுபூதியில் ஒரு பொருள், அதை வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நேரம் இல்லை, ஆனால் நல்லச்சுதனார் பற்றி சொல்லியே ஆகணும். அவர் பாடியிருக்கார். அதாவது இசையால் பரிந்து வந்ததுனால அது இப்போ பரிபாடல் பேர். ஒவ்வொரு பாட்டுக்கும் இசையமைத்திருக்கிறார்கள், பண்ணமைத்திருக்கிறார்கள். நல்லச்சுதனார் பாடியிருக்கிறார், அதற்கு கண்ணகனார் என்பவர் இசையமைத்திருக்கிறார், பண்ணமைத்திருக்கிறார். பண் இதுவும் காந்தாரம் தான். நேற்றுக்கு நம்ம பார்த்த நப்பண்ணனார்து மருத்துவன் இவர் வந்து அவரும் காந்தாரத்தில் தான் சொன்னார். இப்போ இவரும் காந்தார பண்ணிலே அமைத்திருக்கிறார். இந்த பாடெல்லாம் முழுமையாக போகும். ஏறத்தாழ 70 வரிகள் மேலே போகுது. இப்போ நம்ம 70 வரினா நீங்கள்லாம் எழுந்து போயிடுவீங்க இல்லையா அந்த கேள்வி. அதனால் முக்கியமான ஒரு 4 வரியும், கடைசி 4 வரியும் படிக்கிறேன். எப்படி போகுது என்பதையாவது அந்த நடையாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த மொழி நடை, அந்த மொழியில் உள்ள இருக்கிற கருத்து நடை, அதையாவது நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதலிலே அவர் ஆரம்பிக்கிறார், பரங்குன்றத்து பெருமானை பரவுதல். ஊர்ந்ததை எரிபுரை ஓடை இடையமைக்கும் சென்னி ஒரு சமம் கடந்த புகழ்சால் வேழம் தொட்டதை தைப்பமை சருமத்தின் தாழினைய தாமரை துப்ப அமை துவர் நீத்துறை மறை அழுத்திய வெறினத் தோளோடு முழுமையில் மிடைந்த வரிமறி அறவுரி வல்வு கண்டன்ன புரிமன் பீலி போல் புனை அடையல் தரை விசும்பு உகந்த தன்பரும் குன்றம் குன்றத்து அடிவுரை ஏக என பரவுதும் என்றி கொடி அணி செல்வ நிற்பொழுது நிலை தொழுது நிழல்கான் மண்டிலம் நோக்கி அழல் புனை அவிரிழை திருந்துவாள் குறிப்பும் புதிர்ந்த முலையிடை பூசி சந்தனம் இசைபடு சாந்தாற்றி போல எழுதி இசைபடு பக்கம் இருபாலும் கோலி விடுபொறி மஞ்சை பெயர்ப்பு உடன் நாட பாணி முழவும் இசை அருவி நீர் ததும்ப தாழ்நீர் இமிழ்சுனை நாப்பன் குளித்து அவள் நீனி நிவந்த விரலிலே கேள்வனை வேய்நீர் அழுந்து தன் கையின் விடுகையென பூநீர் பெய்வட்டம் எரிய புனை பெறாது அருநிலை நீரின் அவள் துயர் கண்டு கொள்நன் மகிழ்தூங்கி கொய்ப்பும் புனல் வீழ்ந்து முருகு கமிழ் புகை நுழைந்த வழியும் அசும்பும் அருவி அருவிடற் பறந்த பசும்பூன் சேயை நின்குன்றம் நன்கு உடைத்து மாரமர் அட்டவை மரவியல் பெயர்ப்பவை ஆறிரு தோளவை அறுமுகம் விதித்தவை நன்றமர் ஆயமோடு ஒருங்கு நின் அடிவுரை இன்று போல் ஏக என பரவதும் ஒன்றாத்து தேய்த்த செல்வ நித்தொழுதே என்று 70வது அடியோடு முடியுது. இது அத்தனை பொருளையும் விரிவாக சொல்வதற்கு இப்போ இது சமயம் அல்ல. இப்போ நல்ல சொற்பொழிவாளருக்கு என்ன அடையாளம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்போ பேசக்கூடாதோ அப்போ நிறுத்திடணும். அதுதான் நல்ல சொற்பொழிவாளருக்கு அடையாளம். அதுபோல் நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்து இதில் சொல்லப்படுகிற சாரத்தை மட்டும், முக்கியமான சாரத்தை மட்டும் எடுத்து சொல்லி அந்த அளவில் அதை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். இது திருப்பரங்குன்றத்தை பாடுகிறார். வழக்கம் போல் பரிபாடலில் வர்றதெல்லாம் திருப்பரங்குன்றத்தை உயர்த்தி பாடுவது தான். நான் ஏற்கனவே நேற்றைய தினம் சொன்னது போல அந்த திருப்பரங்குன்றமே முருகன், பரங்குன்றமே முருகன், மற்றதெல்லாம் வெறுங்குன்று, அதுதான் பரங்குன்று. இந்த திருப்பரங்குன்றிலே வாழ்வதற்கு கிடைத்த ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்த்து நப்பண்ணனார் போற்றி சொன்னார் இல்லையா. அதே மாதிரி அதே கருத்து தான் கொஞ்சம் வேறு விதமாக வேற ஒரு ஆங்கிளில் ஒரு ஆஸ்பெக்ட் மாறுது, ஆனால் அழகாக இருக்கு. அந்த பகுதியில் அவர் என்ன சொல்கிறார் என்பது சொன்னோன்னா, மறுபடியும் நான் இந்த திருப்பரங்குன்றத்திலேயே பிறக்கணும்பா என்று சொல்லு. பரங்குன்றிலேருந்து சில பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை. அவர் வேண்டுகிறார், எனக்கு மறுபடியும் பிறப்பு வேணும். அவரும் தான் அதான் கேட்டார். அடியுரை வாழ்க்கைன்னு பெறுது அந்த சாரல், பரங்குன்றின் சாரலிலே அடியுரை வாழ்க்கை எனக்கு வேணும்னு அப்பண்ணனாரும் கேட்டார். இவர் கொஞ்சம் அது மேலே செம்மைப்படுத்துகிறார், அவருடைய கருத்து புதிதாக சேர்க்கிறார். இவர் என்ன, டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் வேலை முடிச்சிடுறேன். இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் எனக்கும் அடியுரை வாழ்க்கை வேணும்ன்றார்.
இந்த அடியுரை வாழ்க்கை உன்னுடைய சாரல், அந்த பரங்குன்றின் சாரலிலே நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டும்னா அது அவரே கேட்டுட்டாருப்பா, நீ வேற நடுவில் அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது என்பதற்கேற்ப உடனே இன்னொரு கருத்தை வைக்கிறார். அவர் கேட்டது வேறு, அவர் கேட்டது இந்த வாழ்க்கையை அவர் பாடினார். அதோட சரி, எனக்கு என்னன்னா இந்த வாழ்க்கை அது 2 வேண்டுகோள் வைக்கிறார் நம்முடைய முருகனிடம். 2 வேண்டுகோள் வைக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா, இந்த அடியுரை வாழ்க்கை எனக்கு மறுபடியும் பிறவினோடு எனக்கு வர வேண்டும். அவர் அதை கேட்கல, எப்படின்னா அதை கேட்கல. இவர் சொல்ற எனக்கு பிறவி அதிகமாக வரும்னா எனக்கு தெரியுன்றார். அவரே சொல்லுவார்னா நாமெல்லாம் என்ன கதி இல்லை, நமக்கு எத்தனை பிறவி நமக்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் பிரம்மா சதி இது திட்டுறான் நம்மளை பார்த்து, படுபாவி எத்தனை தடவை உன்னை நான் படைப்பேன், வேதா கைசலித்து விட்டானே பட்டினத்தார். வேதானா பிரம்மா இது எத்தனை தடவை இப்போ புத்தியே அவரை பாவி எனக்கு எவ்வளோ இவ்வளோ வேலை வைக்கிறேன். நாம் அதை பற்றியே கவலைப்படுறது கிடையாது. தாய்மானவர்லாம் அன்னைக்கு நான் சொன்னது போலவே என்னன்னா, அவர் பகீரனை நடுங்கு நெஞ்சம்ன்றார். இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ அப்படி சொல்லிட்டு என்ன ஏது வருமோ அறிகிறேன்றார். அப்படின்னா அடுத்த பிறவியில் நான் மனுஷனா பிறப்பனான்னு கூட தெரியாத. ஏது என்பது இது அக்ரிணை, ஏதோ ஒரு அக்ரிணியா ஒரு விலங்கா கூட பிறக்கலாம். எனக்கு என்ன தெரியும், பெருமானன் என்ன போட்டிருக்கேன் எனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு அப்படியே நெஞ்ச நடுங்குது, தூக்கமே வரலன்றான் தாய்மான சொல். தூக்கமே வரல, பகீரன நடுங்கு நெஞ்சம். நமக்கு ஏதாவது நடுங்குதா? நம்மளை பார்த்து பிரம்மன் நடுங்கிறான் இல்லை, அதுதான் வேதாவும் கைதளித்து விட்டானே. பிறவி நான் இது இன்னும் அந்த மறுபிறவி உண்டா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குரிய கருத்து. அதெல்லாம் நான் விரிவாக சொல்லலான் இருந்த நேரம் அனுமதிக்கல. வேண்டும் போது வேண்டுவி அது உங்களை சேரும் என்று சொல்லி, இப்போ அந்த மறுபிறவியில் அமையுமானால் அப்போ நான் எனக்கு திருப்பரங்குன்றத்திலே போடு, என்ன மறுபடியும் வேற எங்கேயாவது போட்டுறாரு. நீ பாட்டு இப்போ தூரமே தெரியாமல் மனுஷங்கள்லாம் சாப்பிட்ற ஆப்பிரிக்காவில் போட்டுன்னா எங்கள் கதி என்ன ஆகுது இல்லை. நல்ல கடவுளே ஒரு மலையாக நிற்கிற ஒரு இடம் வேற, இதை விட வேற என்ன இன்னொரு இடம் நான் நேற்றைய தினம் சொன்னது போல ஒன்று திருவண்ணாமலை மலையே மகாதேவனாக நிற்கிறான். இங்கே அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் மலையே முருகனாக நிற்கின்றார். மலையே முருகனாக நிற்கிறார். இந்த பாடல்கள் முழுக்க அவர் எப்படிலாம் அந்த பரங்குன்றை கோயிலுக்கு போவது இல்லையா, மக்கள் குன்றையே வணங்கி கொண்டிருந்தார்கள். கிரிவலம் என்பதெல்லாம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. இது இந்த பாடல் வந்தது கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னா ஏறத்தாழ இயேசு பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்ட பாட்டு. அப்பவே அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா, மலையே குன்றாக மலையே முருகனாக நினைத்து அங்கே இந்த சும்மா வர மாட்டாங்களாம், கூட்டமாக வர்றாங்க. ஆண்களும் பெண்களுமாக வருகிறார்கள். கையில் ஒரு ஊதுவத்தி, அப்புறம் சில பேர் பூ, சில பேர் மணி, சில பேர் கற்பூரம், இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கவுங்க அந்த இடத்துல வழிபட்டுட்டே போகிறாங்களா. ஏன்னா முருகன் அதுதானே என்று வழிபட்டு கொண்டே சொல்லுகிறார்கள். இப்போ கிரிவலத்துக்கெல்லாம் போகிறோன்னா பொறி சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான் இல்லை, அது அல்ல. அவர்கள் அப்படி செய்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்ய. அதாவது கையில் ஒரு பெண் இது வச்சிருக்கா, யாழ் வைத்திருக்கிறார், அதை வாசிக்கிறார். இன்னொரு பெண் குழல் வாசிக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் அதுக்கேற்ற தாள வகை கருவியை பயன்படுத்தி தாளத்தை அமைக்கிறார். கூடவே அந்த தாளம் இப்படி தான் வரும்னு ஸ்ருதி கூட்டுவது போல அறிவு பெய்யுது. நீர் அங்கே வருகிற அந்த ஓசை அது தாளம் போடுற மாதிரி இருக்கா. தாளம் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மழைலாம் பெய்தோ என்று நினச்ச உடனே மயிலுக்கு குஷி வந்துட்டு அது ஆட ஆரம்பிச்சிட்டு இல்லையா, மயில் ஆட ஆரம்பிச்சு. அப்போ அங்கே ஒரு பக்கம் நாட்டியம், ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் அந்த வழிபாடு, அந்த வழிபாடு இன்னொரு பக்கம் ஆகம ரீதியாக நடைபெறுவது எல்லாமா அந்த மலையை சுற்றி நடக்குது.
இல்லாமல் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்றார், இந்த மாதிரி வேற எந்த இடத்துல கிடைக்கும், ஆகவே எனக்கு எப்போ பிறவி வந்தாலும் இந்த மலையிலே அந்த பிறவியை போடுவிட்டார். எவ்வளவு கூர்த்த மதியோடு அவரெல்லாம் யோசிக்கிறார். ஒன்று, இந்த மலையிலேயே எங்கள் அடியுரை வாழ்க்கை அமைய வேண்டும். அடுத்த ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் என்ன தெரியுங்களா, அப்போ நான் அடுத்த தடவை நான் பிறக்கணும்னா இந்த இடத்துல வந்ததுன்னா சரின்னு சாங்ஷன்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னா நான் இங்கே வந்து பிறந்திருக்குது. ஆனால் எனக்கு என்ன வந்ததோ நான் மட்டும் வரக்கூடாது, இந்த பிரிவிலே என்னோடு சேர்ந்த அடியார்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரும் என்னுடன் வந்து இதே மாதிரி வழிபாட்டை தொடரணும்னு. அவங்கெல்லாம் கூப்பிடுவோம், நீ ஒன்றா வந்துக்க, என்ன ஏன்டா இதுன்னு சொல்ல மாட்டான். என்ன காரணம், அவர்களுக்கும் அதே எண்ணம் இருந்ததுனால்தான் அவங்க பாடலே சொல்றார், ஒத்த அடியார்கள் அதே கருத்துடையர்கள். ஆகவே கேட்டால் பரவாயில்ல, எனக்கும் சேர்த்து வேண்டி முருகிட்ட சொல்கிறான். ஆகவே இந்த இவரையும் இந்த நல்ல அச்சுதனாரையும் போற்றி அவர்கள் வந்து இந்த இந்த நிலையிலே அவர் ஈடு இணையில்லாத ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இதில் வந்து ஒரு சுமார் ஒரு 18 இடங்கள் திருப்பி திருப்பி நம்ம படிக்க வேண்டிய இடங்கள். அந்த 18 இடங்களில் விரிவுரை செய்தோம்னாலும் அதுவே ஒரு வாரத்துக்கு போகும். அவ்வளோ அற்புதமாகலாம் உள்முறை வைத்து பாடுகிற ஒரு ஆற்றல் அந்த காலத்து தமிழ் புலவர்களுக்கு இருந்தது. புலவர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புலவு சாப்பிட்றோம் புலவர் அல்ல, புரியுதா? சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது எழுதுறவெல்லாம் புலவர்னு நினச்சக்கூடாது. ஒருத்தன் 2 பேர் வந்து ஒருத்தருக்கு சந்திச்சுக்கிறாங்க. அவன் சாயங்காலமான ஒன்றும் பொழுதுபோக்குறது வேறு ஒன்றுமே இல்லை. அவன் குளத்து பக்கம் வாழ்ந்துவான். அவனை கூப்பிட்டு அவன் வந்த உடனே 2 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டாடுவான். அதுக்கு ஒரு பாட்டு வேறு, குப்பனும் குளத்துக்கு போனான் கூடவே கோவிந்தன் வந்தான், எப்படா வந்தா என்றேன் இப்பதான் வந்தேன் என்ற பாட்டா இது. இதுவா புலவர்? ஒவ்வொரு சொல்லிலேயும் 1000 பொருளை உள்ளே வைத்து, அதுவும் பொருள் உயர்ந்த சிந்தனை நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த சிந்தனை எட்டுவதற்கு கூட நம்ம வந்து யாரும் கூட இருந்து அறிஞர்கள் உதவினால் வழியே நமக்கு புரியாது. அவ்வளவு அற்புதமாலாம் பாடியிருக்காங்க. இந்த பாடலை நாம் வந்து அடுத்த சஷ்டியும் போது இது நல்ல சிந்தனால் மீண்டும் ஒரு முறை ஒரு குறிப்பான முறையில் ஒரு அறிமுகமாக பார்த்து கொள்ளலாம். அதோடைய சாரம் இதுதான் என்று சொல்லிவிட்டேன். ஏன்னா சாரல் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சாரத்தை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒன்றே அந்த பெரியவர் கேட்டுட்டார். நல்ல 1 வருஷம் காத்துட்டு இருந்தார். வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வர்றார். நாராயணன் எங்கே இருக்கணுமோ அங்கேருந்து வர்றார். அவர் பேர் நாராயணன், ஸ்ரீவைகுண்டத்தில் வர்றார். ஆதி நாராயணன் பின்னால் பாதியில் வந்து நாராயணன் தான். அவர் என்ன கேட்குறா, சும்மா இரு சொல் அறம் என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலையே என்று எடுத்து, அது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற ஒன்றும் பெரிய பொருள்னு அவரே சொல்லிட்டார். அம்மா பொருள், அவ்வளோ பெரிய பொருளை இந்த மாதிரி இந்த பக்கம் 4 பேர் என்னை இடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் 4 பேர் என்ன மழை பெஞ்சிக்கிட்டு உட்கார வைக்க முடியாமல் இந்த நேரத்தில் என்ன கேட்குறீங்க, இந்த பாடுபடுத்துறீங்க நியாயமா? இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆர்வத்துக்கும் நான் மதிப்பளித்து ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். அற்புதமான பாட்டு. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் பிறவான் இரவன் சும்மா இருள் அரவிந்தே அம்மா பொருள் ஒன்றும் அருந்திலே. நான் சொன்னது போல 11 எழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் தான் ஒவ்வொரு அடியிலும் கழிவு இருக்கு. 4 11 44 எழுத்துல முடிஞ்சிருந்த பாட்டு. பொருள் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சும்மா இரு, ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்க,
பிரச்சனை இல்லை. மழை இதாக இருக்கா? இருக்கா? பேசலாமா? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லிடு. தட்சிணாமூர்த்தி 4 பேர் சொன்னார். இவர் மாதிரி வயசானவர், சனகர், சனந்தன, சனாதனெல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ தெரியல. ஆனாலும் செவி கூர்ந்து தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றான்னு கேட்குறாங்க. தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு சொல்லணும்ல, உபதேசம் பண்ணணும், ஏதாவது அறிவுரை சொல்லணும்ல, அறிவுரை சொல்லுது. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல, ஒரு வார்த்தை வரல, ஒரு வார்த்தை வரல. இப்படி கையில் காட்டிட்டு போட்டார். கேட்டால் சின்முத்திரைன்னு சொல்லு. ஐயா அருணகிரி அப்பா உனை போல மெய்யாய் ஓர் சொல் விளம்பினர் யாரும். தாய்மானவர் பாடுறார். இந்த மாதிரி யார் சொல்ல முடியும்? இந்த மாதிரி யார் சொல்ல முடியும் என்று கேட்டதே இந்த சும்மா இரு சொல்லற என்றலுமே என்பதைத்தான் எடுத்து அவர் பாடினார். அவர் என்ன பண்ணார்? சில பாடல் பாடுறவங்க என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு தாரஸ்தாய் மேலே பட்டுனா வராது, குறவே எடுக்காது, உடனே அப்படின்னு கையை காட்டிடுவான். ஆனால் வாயால் வராத கையால் வர வச்சு காட்டிடுவான். அதுபோல கையை காட்டுறியே, உனக்கு வரல. ஆனால் எங்க முருகன் இருக்கிறானே, எங்க முருகனுக்கு அப்படி கையை காட்டல. என்ன சொன்னான்னா, ஒரு வார்த்தை இல்லை 2 வார்த்தை சொல்லி எனக்கு அருள் புரிந்து இருக்கிறான். வெறும் மௌனமா சொல்லிட்டு போனேன். முருகன் 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று சும்மா இருந்தான், இன்னொன்று சொல்ல. மிகப்பெரிய அளவுக்குலாம் நான் எடுத்து சொல்லுவேன். ஒன்றுமே இல்லை, இதுதாங்க யாம் எனது என்னும் என்கின்ற அந்த இது இருக்கு பாருங்க, அதை அறுத்தால் ஆண்டவன் முன்னால் இருப்பான். யான் எனது என்னும் செருக்கறுப்பான், வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும், திருக்குறள். அப்போ அது 2ம் போனால் போதும். இந்த யான் எனது என்பது போகணும். நம்மகிட்ட 36 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 36 தத்துவங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல அதில் தோய்ந்து அதுதான் நான் நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் நான் நினைக்கணும். அது அந்த ஒரு மயக்கம். கொஞ்ச நாள் அது இல்லை, நான் அது ஜடம், நான் உயிர், அறிவு பொருள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணா, அதை விட்டு அது மேலே போனால் அடுத்த தத்துவத்துக்கு போயிடலாம். அதுக்கு மேலே இருக்க தத்துவத்துக்கு போகணும். இப்படி 36 தத்துவத்தையும் கடந்து போகணும். இப்படி 36 தத்துவத்தையும் கடந்த பின்னால் தான் என்ன ஆகும்? இறைவனை அடையலாம். இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்க. இந்த வள்ளலாருக்கு தனியாக ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். அனுபவ மாலைன்னு பேர். நான் அதை கூட ஒரு இது எந்த இடம் அது, KK நகரில் சுந்தர விநாயகர் கோயிலில் ஏறத்தாழ ஒரு 10 சொற்பொழிவுகளாக செய்தேன். மிகவும் இருந்தது. ஒவ்வொரு தத்துவமாக ஏறுவது என்பது சாதாரணம் அல்ல. அது அப்படி என்ன பண்ணால் அதில் தோய்தல், அதுவாகவே முதலில் நினைத்தல், அப்புறம் அதில் தோய்தல், அதிலேருந்து வெளியே வர்றது, அதை தாண்டி வெளியே போகிறது. இது பேர் என்னென்னா உருவம், அதுக்கப்புறம் அது அந்த மயக்கம், ரூபம், அதுக்கப்புறம் என்னென்னா சுத்தின்னு பேர். சுத்தினா அதுலேருந்து தாண்டி வெளியே போகுது. சுத்தம் என்கின்ற சொல்லுக்கு தமிழிலே என்ன பொருள்னா, நீங்கள் பெருக்கிறது சுத்தம் நினைக்காதீங்க. வீட்டில் உட்காந்து பெருக்கிறது அதெல்லாம் சுத்தம் இல்லை. எது சுத்தம்னா, எது இன்பமோ அது சுத்தம். சுத்தம் என்கின்ற சொல்லுக்கு இன்பம் என்று பொருள். முதல் ஞாபகம் வச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை எவ்வளோ இதுதான் வந்தால் தானே தெரியும். ஆக நீ துன்பத்திலே ஏதோ இன்பம் நினச்சிட்டு அதில் தோய்கிறாய். மேலே வா, அதை சுத்தி செய்துவிட்டு மேலே வா என்று சொல்லி இப்படி 36 தத்துவத்தையும் தாண்டி நின்றால் நாத தத்துவத்துக்கு மேலே பெருமான் வாழாக்கன்னா அவன் கூப்பிடுவான். ஆக இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறீங்க? அதை எது நீங்கள் அல்லோ அது நீங்களாக நினைத்துக் கொள்கிறீர்கள். நான் அல்ல அது, ஆனால் அது நான் என்று நினைத்துக் கொள்கிறேன் இல்லையா? அந்த இதுவே என்னதுன்னு நினைக்கிறோம். அப்போ யான் எனது என்பது ஒவ்வொரு தத்துவத்திலையும் அவன் என்ன பண்ணணும்?
கழிச்சு 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 போகணும். ஒவ்வொரு தத்துவத்திலையும் அதுதான் நான் நினைக்கிறானே அது போகணும். அதுக்கப்புறம் வந்து அது எனதுன்னு நினைக்கிறான், அப்புறம் என்னுடைய உடமை நினைக்கிறான், அது கழியணும். இப்படி 36 தத்துவங்களும் யான் எனது என்பது அதாவது கழித்து 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 மேலேறி வர வேண்டும். இப்படி சுத்தி செய்து செய்து வரணும். என்ன பண்ணும், மேலே வந்து இது பண்ணும்போது இறைவனோட கூடுகிறான். எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்துட்டாங்க. சாதனை நினைந்து கூட பார்க்க முடியாத சாதனை. இதை செய்துட்டமே என்று சொல்றீங்க. ஆண்டவன் கூப்பிடுறான், ஆண்டவனோட 2 கலந்து ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், 2 கலந்து விடுகிறீர்கள். அது எவ்வளோ பெரிய பேரின்பன், பேரின்ப வடிவினன். அவங்ககிட்ட நீ போய் 2 கலக்கிறீர்கள். 2 கலந்துனா என்ன ஆகுனா, 2னா அவரும் தெரியப்படாது இவனும் தெரியப்படாது. 2 கலத்தல். இப்போ அவங்க போய் கலந்துட்டார். இவன் என்ன பண்ணான்னா அங்கே போய் உட்காந்து இன்பமோ இன்பம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படியே கொட்டி கிடக்குது இல்லையா? அந்த இன்பத்தை என்ன, ஐயோ நான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வழகன்ட்டு மற்றவங்களுக்கு சொல்லுறதுக்கு கிளம்பிடுறான் இல்லையா? அப்படி சொன்னது தானே நமக்கு பெரியவர்களுடைய அத்தனை நூல்களும் அப்படி வந்தது தானே. நான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம் திருமந்திரம். அப்ப அந்த இன்பத்தை அவங்க எடுத்து சொல்றதுக்கு வர்றாங்க. அப்ப சாமி சொல்றாரு, ஜாகிரதை. இப்ப நீ வந்து இது இவ்வளவு இன்பமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நீ அதை விட்டு வெளியே வரணும் இல்லையா? அந்த 2 கலத்திலிருந்து வெளியே வந்தால் தான் நீ வந்து இது இப்படி இருந்தது என்று சொல்ல முடியும். அப்ப நீ அதை விட்டு வெளியே வந்துட்ட, அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? சும்மா இரு, உன் சேட்டையெல்லாம் அங்கே பண்ணாத, சும்மா இரு. அப்புறம் என்னன்னா, அது இப்படி இருக்குது என்று சொல்லாத, உரையால் உணரப்படாத அடி இல்லையா? அது வந்து அந்த உரையில அது இப்படி இதுக்குள்ளே அடக்கிடுவேன் அப்படின்னு நீ நினைச்சா உன்னோட பயிற்சிக்காரன் யாருமே இல்லை. நீ வந்து ஏறிய படிகள் எல்லாம் காலி, எங்கேயோ கீழே கிடப்ப. சும்மா இரு, சொல்லற. நான் அதை மற்றவங்களுக்கு சொல்லிடுவேன், சொல்லி உலகத்தையெல்லாம் திருச்சிருவேன்னு கிளம்பாது. நீ முதல்ல நீ திருந்து, யான் எனது என்பதை ஒவ்வொன்றாக கழித்து நீ இந்த இந்த இவ்வளவு பெரிய சாதனையை செய்ததை ஏன் வீணா நீ கழிக்கிற? வீணா இந்த மாதிரி அழிந்து போகிறாய் என்று முருகன் சொல்லும்போது என்ன பண்ண, எல்லாம் வந்திருக்க அருணகிரியாருன்னு சொல்றது. அது சும்மா இரு சொல்லற எங்களுமே அம்மா. இப்போ எவ்வளோ நேரம் சொல்ல வேண்டியது இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன்னே இவ்வளோ நேரம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அதை அவன் சொன்னார். சாதாரண பொருளாப்பா அது மாபொருள், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லை. யாரும் ஒழுங்கா எனக்கு சொல்றது இல்லை. ஏதோ நீங்க தான் என் கருணை பற்றி சொல்லுகிறீர்கள். அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்புறம் இன்னொன்னு ஒரு வியப்பு கூட, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அது ஒரு சிலேடையாக வச்சார். அவ்வளோ உயர்ந்த ஒரு நலிவிருத்தப்பா, ஈடு இணை இல்லாதது. சிவபெருமானே இப்படி கையை காட்டிட்டு போயிட்டாரு, சொல்ல முடியலன்ட்டு. ஆனால் அவருடைய பிள்ளை சிவனுடைய மகன் என்று சொல்லுகிறீர்களே, அந்த சிவனுடைய மகனாகி சேய் சொல்லுது, இதுதான்டா வழி என்று சொல்ல வேண்டியதை சொல்லாலே சொல்லிவிட்டான். அதனால்தான் அது பேர் தகப்பன் சாமின்னு பேரு இல்லை, தகப்பன் சாமி என்று சொல்லி இதற்கு மேலே நாங்கள் நிறுத்துவது என்பது எனக்கு, நான் உங்களுக்கு செய்கிற துரோகமாகிடலாம் இல்லை. ஆகவே இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இந்த இடத்தை எங்களுக்கு நல்கி ஈடு இணையில்லாத இந்த மழைக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிற்கு அது வான்மழை இருப்பது இருக்கட்டும், இங்கே தேன் மழையாக சொற்கள் வர வேண்டும் என்று இறைவன் திருவுளம் பற்ற அதை நம்ம வந்து பழனியப்பனும் அம்மையார் செல்வகுமாரி அவர்களும் இவர்கள் வந்து எங்களையெல்லாம் வழி நடத்த வேண்டும் என்று உடனே உளம் பற்றினார்கள். அதற்கே அவர்களுக்கு பாராட்டுகள் நம்முடைய. அதனால வந்து பாராட்டுவதுக்குன்னா முதல்ல பாராட்டணும், யாரையும் பாராட்டினாதான் முக்கியம். குழந்தை வருது, அது என்ன எல்லாம் தெரிஞ்சா பாடிட்டு, ஆனால் 2 தடவை பாராட்டினோன்னா அதுக்கு அடுத்தது இன்னும் நல்லா சிறப்பாக பாராட்டும். ஒவ்வொருவரையும் பாராட்டுகிற குணம் வேணும், தமிழனுக்கு வேண்டிய குணம் அதுதான். நம்முடைய ஐயா பழனியப்பன் அவர்களை இங்கே மேடைக்கு அன்போடு எழுந்தருள வேண்டுகிறேன்.
ஏகம்பத்தை பிறவி எனும் கடல் ஆழ்ந்திடுந்தோர் உனை தேடி அயர்ந்திடல் போதவலே உறவியின் மேனியுள் உறைவது காண்வழி காட்டினிக்கால் ஒரு காலும் விடேன் மறதியிலாயினும் மரணமில்லாதொரு வாழ்வுற உடலுடன் வானருளாய் இறையவனே மறை பொருளினே உயிர் உரையொளி